ஒரு பேரண்ட்ஸு நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க அதை சொல்கிறாங்கண்ணா. அவர் சொல்கிறாரு நம்ம இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தால் நல்லபடியாக இருக்க முடியாது. எஸ், வர்த்து தான். சமத்து ப்ரோ. எல்லாருமே தயவு செஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்குறதுக்கு அழுவஸ்டார் ப்ரோ. இந்த ஒரு சின்ன பையன் பக்காவாக எல்லோரும் ஒரு ஃபேமிலியோட சென்டிமெண்ட்ஸும் பார்த்துட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸோட மெயினாக 3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் நடிச்சிருக்காங்க. மணி, முகேஷ்னு செம்மையாக இருக்குது. அவங்க சீன்ஸ்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வழி விடுறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. இந்தமாதிரி ஸ்பேஸ் தான் ப்ரோ எல்லாருக்கும் கொடுக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனு எந்த ஒரு லேகும் இல்லாமல் பக்காவாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே, செகண்ட் ஹாஃப் சூப்பர் எமோஷ்னலாக போச்சு. நல்லா இருந்துச்சு ஓவராலாக. தேங்க்யூ. ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில பேரோட லவ் ஃபெயிலியர் ரீமேக் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும் அப்படியே. செம்மையாக இருக்குது. செம்ம ப்ரோ, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபேமிலி பேக் படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ. கிளைமேக்ஸில் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. படம் முழுக்கே பயங்கரமாக இருந்தது ப்ரோ. தாராளமாக கொடுத்த காசுக்கு ஒருத்தா இருக்குது. படம் நல்லா இருந்தது. இந்த ஜென்ரேஷன் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு கென் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் அவர் வர படத்துக்குள்ளே என் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். வாய்ப்பு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இனிமேல் வர படத்தை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோம். கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. இந்த டைரக்ஷன் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. அப்பா அம்மா சீன் நல்லா இருந்துச்சு. படிப்பு அந்த இது முக்கியத்துவமாக கொடுத்தாங்க. படிப்புக்கு முக்கியத்துவமாகிடுச்சு. டைரக்ஷனை அவர் ஸ்டோரியை கன்வே பண்ண விதம் சூப்பராக, ஃபைனலாக எமோஷ்னலாக வச்சு சூப்பராக. ஜென்சி கிட்டுக்கு இது செட் ஆகுமான்னு தெரில. ப்ளஸ் அந்த 2099 செம்மையாக கனெக்டாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போய் ஒரு எமோஷ்னலாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப இன்னும் அது அப்படியே கண்ணில் இருக்குது. தரமாக இருக்குது ப்ரோ எல்லாமே. பண்ணலாம் ப்ரோ. அவரும் பிரதீப் ரங்கநாதன் தான் வர்றாரு. அவரும் நல்லா இருக்கு படம். அப்பா சென்டிமெண்ட் தான் ப்ரோ. லாஸ்ட் சீன் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது ப்ரோ. அது டைரக்ஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணாமல் இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா போர்ஷன்ஸும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. 3 ஹீரோயின் இல்லை, 2 தான். இன்னொன்று வந்து அதுவும் யூஸ் பண்ணியிருக்காரு நல்லா. அது சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குங்க. நியூ ஜென்ரேஷனுக்கான படம் தான் இது. ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது பிள்ளைங்கள்ட்ட இந்த காலத்தில். சந்தோஷம். பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பராக இருந்து டைரக்ட் பண்ணலாம். சூப்பராக தானா? அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லைண்ணா, பயங்கரமாக இருக்காரு. காட்டிட்டாங்கண்ணா, ஸ்கூல் லைஃபே காட்டிட்டாங்க. லாஸ்ட் சீன் படிக்கிற விஷயம். ஒரு பேரண்ட்ஸு நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க அதை சொல்கிறாங்கண்ணா. அவர் சொல்கிறாரு நம்ம இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தால் நல்லபடியாக இருக்க முடியாது. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். பேரண்ட்ஸ் சொல்கிறனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு. நல்லா காமெடியாக இருந்துச்சு. கடைசியில் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக கனெக்ட் ஆகுது. நாங்கள்லாம் அழுதுட்டோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் என் பையன் கூட சின்ன ரோல் எடுத்திருக்கான் ஃப்ரெண்டாக. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது ப்ரோ. மூவி செம்மையாக இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 3 ஹீரோயினை இம்பார்ட்டன்ஸ் 3 ஹீரோமே இம்பார்ட்டன்ட் தான் கட்டல. லாஸ்ட் ஹீரோயின் மட்டும் இந்த சிறை படத்தில் நடிச்சாங்களா, அவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் படமே அந்த மாதிரி இருந்துச்சு. லவ்வும் இது தள்ளிட்டு இந்த ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிற படமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா டைரக்ட் பண்ணி. நான் லைக் யூஸ்வலாக ஃபிலிம்ஸ்க்கு நான் ஈஸியாக அழுதுருவேன். அதனால் நல்லா இருந்தது ப்ரோ படம். ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் பரவாயில்ல, நல்லாவே எடுத்திருக்காரு. அவங்க வெற்றிமாறன் அவங்க பட்டர்லேருந்து வந்தால நல்லாவே எடுத்திருக்காரு. ஓகே தான். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி காமெடியாக போயிடுது. செகண்ட் ஹாஃபில் வந்து லவ் சென்டிமெண்ட் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே நிறையவே கற்றுட்டு எடுத்திருக்காரு. ஓகே தான். அம்மா கேரக்டர் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சென்டிமெண்ட்டாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே தான், நல்லாவே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. பண்ணலாம் நல்லா இருந்தது. நான் எங்கள் பக்கத்தில் எல்லாம் அழுதுனாங்க. நாங்கள் சில பேர் மிச்சம் நல்லா இருந்துச்சு படம்.
செம்மையாக இருந்தது நான் நல்லா எல்லாமே நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது எவ்ரி திங் இஸ் குட் நல்லா இருந்துச்சு நான் லேக்னு எனக்கு எதுவுமே தெரியல நான் 9 o'clock போனேன் சீக்கிரம் வந்துடுவேன் சீக்கிரம் வந்த மாதிரி இல்லை நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்தது எவ்ரி திங் இஸ் குட்ண்ணா எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எவ்ரி திங் இஸ் குட் நல்லா அப்படியே மூகின மாதிரி இருக்கு இன்னும் அந்த ஃபீல்லே இருக்குது இந்த முட்டைக்கலைக்கு சாங்லேருந்து அந்த அடி சாங்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது எமோஷன் பயமாக செட் ஆச்சு இது ஆக்சுவலாக 3 ஹீரோயின் அனிஷ்மாக்கு செகண்ட் ஹாஃபில் தான் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 2 ஹீரோயினையும் காமிச்சிட்டாங்க அனிஷ்மாக்கு செகண்ட் ஹாஃபில் அனிஷ்மா ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்பா பையன் எடுத்து கூட பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த படத்தில் வந்து ஒரு பையனுக்காண்டி எப்படி ஒரு பையனுக்காண்டி பேரண்ட்ஸ் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்க அந்த ஒன்று இருக்குது அதே மாதிரி பசங்களும் பேரண்ட்ஸ்காண்டி படிக்கணும் நல்லா படித்து இதாகணும் அதான் படத்தில் இது தேட்டர் வாட்ச் மூவியா இல்லை எப்படி ஒருத்தர் ப்ரோ நிறைய பேர் வந்து ஓடிடியில் பார்த்துட்டு நிறைய படம் வந்து இப்போ நல்ல படம்லாம் ஓடிடியில் பார்க்குறாங்க அவங்களாம் தேட்டரில் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை வந்து பசங்களாக ஜென்சி முக்கியமாக ஜென்சி வந்து பார்க்கணும் ஏன்னா பேரண்ட்ஸுக்காண்டி லவ் வந்து இந்த 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 காலத்தில் லவ் வந்து எப்படின்னா யார் பார்த்தா லவ் போயிடுறாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்தாவது கொஞ்சம் பேரண்ட்ஸ்காண்டி இருக்கணும் பசங்க